சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானத்துக்கு உட்பட்ட திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோவிலில் மாசி தெப்ப திருவிழா அப்ப விளக்கு எடுத்துட்டு வந்திருந்தேன். விளக்கு எடுத்துட்டு வந்து ஒரே மாசத்துக்குள்ள என்னோட வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. நிறைவேறின விளக்க நான் கோவில கொண்டு போய் கொடுத்துட்டு புதுசா எப்படி மறுபடியும் விளக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். திருவாடிபூர பத்திரிகையும் வெளியிட்டிருக்காங்க, அதுவும் இந்த வீடியோல ஆட் பண்றேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு அம்மன் கோவில் வாசல் கோலம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மாசி தெப்ப திருவிழா வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நம்ம சித்திரை மாசத்துல நடக்கிற ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கக்கூடிய தேரோட்டம் வீடியோ வந்து போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் சேஷ்டாபிஷேகம் வீடியோ போட்டிருந்தோம். இப்போ ஆடிப்பூர திருவிழா நடக்க போகுது, அதோட வீடியோவும் கண்டினியூவாக நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டே வரேன். ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 15 வரைக்கும் ஆடிப்பூர திருவிழா ரொம்ப சிறப்பாக நடைபெற உள்ளது. கண்டிப்பாக வந்து கலந்துக்கோங்க, ரொம்பவே விசேஷமாக இருக்கும். ஆடிப்பூரம் அன்னைக்கு துளசி செடிக்கு பக்கத்தில் 5 வயசு குழந்தைய ஆண்டாளம்மா ஸ்ரீவல்லிபுத்தூர் கோவிலில் பிறக்கிறாங்க. பெரியாழ்வார் அந்த பொண்ணை தன்னோட குழந்தையா எடுத்து வளர்க்குறாங்க. அந்த அற்புதமான நாளை தான் நம்ம ஆடிப்பூரமாக கொண்டாடுறோம். ஆண்டாளம்மாவுக்கும் பெரியாழ்வாருக்கும் திருக்கோஷ்டியூருக்கும் ரொம்ப பெரிய தொடர்பு இருக்கு. அது என்னன்றத ஸ்ரீராம் பட்டாச்சர் அவர்கள் சொல்றாங்க, கேட்டுட்டு வாங்க. 108 திவ்ய தேசத்துல காலத்தாலும் பாசுரத்தாலும் சாஸ்திரத்தாலும் சம்பிரதாயத்தாலும் முதல் திவ்ய தேசமாக போற்றப்படுது. இதுதான் முதல் திவ்ய தேசம், இதுதான் 60வது திவ்ய தேசம், இதுதான் 70வது திவ்ய தேசம்னு எதை வச்சு சொல்றதுன்னா ஆழ்வார்கள் பாசுரத்தை வச்சும் காலத்தின் அடிப்படையை வச்சும் சொல்றது. அப்பேற்பட்ட 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்திருந்தாலும் திருக்கோஷ்டியூரை தான் முதல் பாசுரமாக பாடுறார். ஆண்டாள் நாச்சியார் கேட்குறார், என்னை மதுராவுக்கு கூட்டின்னு போ, கிருஷ்ணரை காமி அப்படின்னு. அப்போ பெரியாழ்வார் நேராக இங்கே தான் கூட்டின்னு வரார். இங்கே கூட்டின்னு வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்ததனில் என்னை சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தடலாயிற்றே. இதுதான் மதுரா, இதுதான் துவாரகா, இவர் தான் கிருஷ்ணர், இவரை இருக்க பிடிச்சிக்கோன்னு முதல் பாசுரமாக பாடுறார். 106 திவ்ய தேசத்துலையும் இந்த பாசுரத்தை பாடித்தான் அடுத்த பாசுரத்தை பாட முடியும். அப்பேற்பட்ட ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கார் நம்ம பெரியாழ்வார். ஜெய் ஸ்ரீமன்னாராயண். என்றும் அன்புடன் உங்கள் ஸ்ரீராம் பட்டாச்சார், திருக்கோஷ்டியூர். என்னோட நிறைவேறின விளக்கை நான் எப்படி செலுத்துறேன்றதை பார்க்கலாம். நான் வீட்டிலேருந்து என்னோட பாக்ஸை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னா நம்ம வீட்டிலேருந்து கொண்டு வந்துடணும். அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு வந்துட்டு அதோடு சேர்த்து நம்ம அர்ச்சனைக்கு தேங்காய் வாழைப்பழம் மாலை இதெல்லாம் நான் வாங்கிக்கிட்டேன். நான் சேர்த்து வச்ச காயினும் சரி, தேங்காய் வாழைப்பழம், அந்த விளக்கு எடுத்துகிட்டு வந்த விளக்கு எல்லாம் சேர்த்து நம்ம சன்னதியில் கொடுத்து திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு மறுபடியும் எனக்காக இன்னொரு செட்டு விளக்கு வேண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். விடிய காலையில் போய் சாமி பார்த்தது ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது. ஜில்லுன்னு அந்த குளிர்ந்த காற்றோட கூட்ட நெரிசல் இல்லாமல் ஃப்ரீயாக போய் சாமியை பார்த்துட்டு வந்தோம். நம்ம எப்போவுமே பிளாஸ்டிக் டப்பாவில் தானே வைப்போம், ஆனால் கோவிலோட என்ட்ரன்ஸ்லேயே அந்த விளக்கு பாக்ஸ் கிடச்சிது. 250 ரூபாய் சொன்னாங்க. மிரர் வச்சுருக்காங்க. அந்த பாக்ஸோட மூடி பார்த்தீங்கன்னா மேலே ஆஞ்சநேயர், கருடர், சங்கு, சக்கரம், ராமம் எல்லாமே சேர்ந்து ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, பெருமாளுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் வைக்கிறத விட இந்த மாதிரி உடன் பாக்ஸில் நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் நிறைவேறினதுக்கப்புறம் அந்த பாக்ஸோட நம்ம கொடுக்கணுமா அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் விளக்க மட்டும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் விளக்கு வாங்கிட்டு இதே உடன் பாக்ஸ்லேயே நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு ரொம்பவே இந்த உடன் பாக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. கரெக்டாக விளக்கு வைக்கிற மாதிரி, உள்ள பூ போடுற மாதிரி, அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் சின்னதாக ஒரு கொக்கியும் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ஃபினிஷிங்கும் சூப்பராக இருந்தது. கோவிலே வாங்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. நான் எப்படி விளக்கு வாங்கியிருக்கேன்னா, நம்ம கோவிலோட சன்னதியிலே போய் கேட்டோன்னா நம்ம பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு விளக்கு கொடுப்பாங்க. ஒரு விளக்கு தான் இருக்கும், ஒரு அகல் விளக்கு தான் இருக்கும். அதை நம்ம மஞ்சள் துணியில் கட்டி இந்த மாதிரி நம்ம பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இப்போவும் என்னோட பழைய வீடியோஸை பார்த்து ரிப்பீட்டடாக எனக்கு கமெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. கோவிலுக்கு போயிட்டு வந்தோம், விளக்கு எடுத்துகிட்டு வந்தோம், நீங்கள் சொன்னபடியே நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறீங்க. பார்த்து கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விளக்கு நம்ம லைஃப்பில் ரொம்ப பெரிய மேஜிக் தான். நம்ம நினச்சதை அப்படியே நடத்தி கொடுக்கும். பெருமாளை நம்ம தொடர்ந்து நம்ம விளக்கு போட்டு, பூ போட்டு, துளசி போட்டு, காயின் போட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தோன்னா நம்ம நினச்ச காரியம் அப்படியே நடக்கும். இது 100% உண்மை. நம்ம கோவில் சன்னதியிலேயே நமக்கு நோட்டீஸ் மாதிரி கொடுப்பாங்க. இந்த விளக்கை நம்ம எப்படி எடுக்கணும், எப்படி பூஜை பண்ணணும், நிறைவேறினதுக்கப்புறம் எப்படி கொண்டு செலுத்தணும் அப்படின்ட்டு. சரியான முறை எது தெரியாமல் மற்றவங்களோட விளக்கை எடுத்துகிட்டு நான் வேண்டி பார்த்தேன் நிறைவேறலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி செய்யாதீங்க. சரியான முறையில் விளக்கு எடுங்க.
இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வீடியோ லிங்க் தரேன், கிளிக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எடுத்துகிட்டு வர்ற விளக்கு பாக்ஸுக்கு டெய்லியும் கும்பிட்டாலும் சரி, இல்லை செவ்வாய் வெள்ளிக்கிழமை கும்பிட்டாலும் சரி, விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அந்த பாக்ஸில் நீங்கள் துளசி, பூ, காயின்ஸு இதெல்லாம் வச்சு தீபாரணை, சூடம், பத்தி, சாம்பிராணி இதெல்லாம் காமிச்சு நீங்கள் சாமி கும்பிட்டுக்கிட்டே வந்துட்டு ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி மனசார வேண்டிக்கோங்க. உங்களுக்கு என்ன நெய்வேத்தியம் படைக்கணும்னு விருப்பம் இருக்கோ அந்த நெய்வேத்தியம் படைச்சு நீங்கள் பெருமாளை மனசார வேண்டிக்கலாம். தெப்பத் திருவிழா அப்போ மட்டும்தான் விளக்கு எடுக்க போகணுமா அப்படின்னு கேட்குறீங்க. நிச்சயம் கிடையாதுங்க. இப்போ நான் எப்படி எடுத்துகிட்டு வந்தேன் அதே போல் நீங்கள் சௌமிய நாராயண சன்னதியில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு மந்திரிச்ச விளக்கு வந்து கொடுப்பாங்க. அதை நீங்கள் பாக்ஸில் போட்டு நான் கும்பிட்டுட்டு இருக்கிற மாதிரியே நீங்களும் கும்பிடலாம். அதே போல் நான் எப்படி நிறைவேறின விளக்கை கொண்டு போய் செலுத்துறேன்றதை பார்த்தீங்கல்ல, அதே போல் உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ நீங்கள் வந்து பெருமாளுக்கு வெள்ளி விளக்கு, பித்தளை விளக்கு, இல்லை வஸ்திரம், மாலை, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, பெருமாளுக்கு இதை நான் செய்யணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். அதோடு சேர்த்து உங்கள் நிறைவேறின விளக்கையும் கோவிலோட சன்னதியிலே கொடுத்துட்டு சாமி கும்பிட்டுட்டு மறுபடியும் இப்போ நான் வாங்கின மாதிரியே நீங்களும் புது விளக்கு வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சு சாமி கும்பிடலாம். ஒருவேளை உங்கள் வேண்டுதல் நிறைவேறாமல் போயிருந்ததுன்னா நீங்கள் கோவிலோட சன்னதியில் அந்த விளக்கு பாக்ஸை கொடுத்துட்டு திருப்பி நீங்கள் ஒரு புது செட் ஆஃப் விளக்கு வந்து நீங்கள் வாங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக சரியான முறையில் நீங்கள் விளக்கு எடுத்து சாமி கும்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். இந்த சமயத்தில் இப்படி ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு காரணமே நிறைய பேர் தெப்பத் திருவிழா அப்போ மட்டும்தான் விளக்கு எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்காக தான் நான் இந்த மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இனிமேலாவது நீங்கள் எல்லா நாளும் போய் விளக்கு எடுக்கலாம் அப்படின்னு தைரியமாக போய் விளக்கு வாங்கிட்டு வாங்க. பக்தர்கள் செஞ்ச பாவத்தை எல்லாம் பெருமாள் அவர் தானமாக வாங்கிக்கிறாரு. அப்படின்னா எப்பேற்பட்ட பெருமாளாக இருப்பாருன்னு பாருங்கள். நீங்கள் இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா நீங்கள் செஞ்ச கர்ம வினைகள் எல்லாம் பெருமாள் வாங்கிக்கிட்டு உங்களை வந்து ஒரு சுத்தமான ஒரு வெள்ளை பேப்பராக உங்களை வெளியே அனுப்புகிறாரு. அப்பேற்பட்ட திவ்ய தேசம்தான் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான திருக்கோஷ்டூர் சௌமிய நாராயண பெருமாள் கோவில். யாரெல்லாம் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்கன்றதை கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.